ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பாப்தாதா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, எவ்வளோ தான் பாபாவை நினைவு பண்ணாலும் நினைவு பண்ணவே முடியலையே, எவ்வளோ தான் சக்திசாலியான யோகா பண்ணாலும் நினைவு சரியாக நிலைக்க மாட்டேங்குது, சேமிப்பும் ஆக மாட்டேங்குது. இதற்கான காரணம் என்ன? இதை பற்றி தான் பாப்தாதா இன்றைக்கி சொல்ல போகிறாங்க. பிராமணர்கள் சீரீஸில் பாப்தாதா சொல்கிறது என்னென்னா, இங்கே அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே பட்டம் தான். அது என்ன? தூய்மை. துவாபர யுகத்திலிருந்து எந்த தர்மாத்மாக்களும் மகாத்மாக்களும் மற்றும் யாரையுமே நான் தூய்மையே ஆக்கலை. இப்போது நானே சுயம் உங்களை தூய்மையாக்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அந்த மகாத்மாக்கள் அவங்களோட சீடர்கள் துணையாக இருப்பவர்களை தூய்மையாக ஆக்குவது கிடையாது, அவங்க ஆக்கிறது கிடையாது. ஆனால் இங்கு தூய்மை தான் பிராமண வாழ்க்கையின் முக்கிய ஆதாரமே. படிப்பில் கூட என்ன இருக்குது? உங்களது ஸ்லோகனும் தூய்மையாக ஆகுங்கள், யோகியாக ஆகுங்கள் அப்படின்னு தானே உங்களுக்கு ஸ்லோகன் இருக்குது. படிப்பே எதை பற்றினா தூய்மை ஆகிறத பற்றி தான். அதனால் தூய்மை தான் உயர்ந்த நிலையாகும். தூய்மை தான் யோகி வாழ்க்கைக்கு ஆதாரமாகும். சில நேரங்களில் அனுபவம் நல்லா செய்கிறீங்க, நாளடைவில் என்ன ஆகிடுது, மனதில் கூட அசுத்தம், அதாவது வீணான இல்லைனா எதிர்மறையான வீணான பரச்சிந்தனைக்கான சங்கல்பங்கள் வந்தால் கூட எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி செஞ்சாலும் சரி, இந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் இல்லை பரச்சிந்தனைக்கான சங்கல்பம் வந்தால் கூட நீங்கள் எவ்வளோ தான் சக்திசாலியாக யோகா பண்ணணும்னு விரும்பினா கூட அது ஏற்படாது. ஏன்னா சிறிது துளி அளவு சங்கல்பத்திலும் கூட ஏதாவது அசுத்தம் இருந்துச்சுன்னா, எங்கு அசுத்தத்தின் அம்சம் இருக்குதோ அங்கு தூய்மையான தந்தையின் நினைவு மற்றும் அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதற்கு நினைவு வராது. கொஞ்சம், அதாவது எங்கு அசுத்தத்தின் அம்சம் இருக்குதோ அங்கு தூய்மையான தந்தையின், ஏன்னா அவர் ரொம்ப தூய்மையான தந்தை, அவரோட நினைவு மற்றும் அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு நினைவே வராது. ஏன்னா இரவு மற்றும் பகல் ஒன்றாக இருக்காது இல்லையா? இரவு வேறு டைமில் தான் இருக்கும், பகல் வேறு டைமில் தான் இருக்கும். அது ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது. அப்போது அவர் அவ்வளோ தூய்மையின் கடல்னால், அப்போ கொஞ்சோண்டு அசுத்தம் இருந்தால் கூட உங்களுக்கு நினைவு நிலையாக நிற்காது, ஏற்படாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதனால் பாப்தாதா இப்போது தூய்மையின் மீது அடிக்கடி கவனம் ஏற்படுத்துகிறார். கொஞ்சம் காலத்திற்கு முன்பு பாப்தாதா கர்மத்தில் அசுத்தத்திற்கான செய்கைகளை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் இப்போது சம்பூர்ணத்திற்கு நேரம் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது சம்பூர்ண தன்மை அடையணும், அதுக்கான நேரம் நெருக்கத்தில் வந்துட்டுருக்கு. அதனால் மனதில் கூட கொஞ்சம் கூட அசுத்தத்தின் அம்சம் இருந்தால் கூட அது உங்களை ஏமாற்றிடும். ஆக எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு எல்லாத்துலேயுமே தூய்மையாக இருப்பது மிகவும் அவசியமானதாகும். இப்போ நீங்கள் சம்பூர்ண நிலையை அடையணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் அதுக்கு முக்கியமான விஷயமே கொஞ்சோண்டு மனசில் அசுத்தத்தின் அம்சம் இருந்தால் கூட அது உங்களை திரும்பவும் ஏமாற்றிடும்.
நல்ல உங்களோட எண்ணத்தில், செயல், சொல், சம்பந்தம், தொடர்பு எல்லாத்துலேயும் தூய்மை மிகவும் அவசியமானதாகும். மனதை லேசாக அப்படியே விட்டுடாதீங்க. சரி, மனசளவில் தானே கொஞ்சோண்டு லைட்டாக வந்துருச்சு உணர்வில் அப்படின்னு கூட அதை கூட விட்டுறக்கூடாது. எவ்வளோ தான் அதுக்கப்புறம் நீங்கள் யோகா பண்ணணும்னு நினச்சாலும் யோகா வராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே கொஞ்சோண்டு அந்த லைட்டாக அதுக்கு தான் யோகா வராமல் இருக்குது. மனசு சஞ்சலமாகுது. ஏன்னா மனம் வெளிப்படையாக தென்படுவது கிடையாது. அது வெளிப்படையாக யாருக்கும் தெரியாது. நீங்கள் மனசில் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியாது. ஆனால் மனம் அதிகமாக அதனால் ஏமாத்துது. நீ என்ன யோசித்தாலும் யாருக்கும் அது தெரிய போகிறதில்ல, அதனால் ஒன்றும் கிடையாதுன்னு மனசு உங்களை ஏமாத்துது. ஆனால் பாப்தாதா சொல்கிறாரு, பிராமண வாழ்க்கை உள்ளார்ந்த ஆஸ்திகளாகிய சதா சுகஸ்வரூபம், சாந்தி ஸ்வரூபம், சாந்த ஸ்வரூபம் மன திருப்தியை அனுபவம் செய்வதற்காக மனம் தூய்மையாக இருக்கணும். இந்த பிராமண வாழ்க்கை நீங்கள் வாழணும், ரொம்ப குஷியாக, ரொம்ப உண்மையான அந்த சுகத்தை அனுபவம் பண்ணணும், அந்த சாந்தத்தை அனுபவம் பண்ணணுன்னா, திருப்தி அனுபவம் பண்ணணுன்னா மனசளவில் ரொம்ப கொஞ்சோண்டு கூட தூய்மையை இழந்துடக்கூடாது. ஏன்னா உங்களோட உள்ளார்ந்த இந்த பிராமண வாழ்க்கையின் ஆஸ்தியே என்ன? சதா சுகஸ்வரூபம், சாந்த ஸ்வரூபம், மன திருப்தி. அதுக்காக நீங்கள் மனதளவில் கூட உள்ளுணர்வில் கூட தூய்மையாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, வெளி சாதனங்கள் மூலம் இல்லைன்னா சேவையின் மூலம் தன்னைத்தானே பிஸியாக அந்த மாதிரி பிஸியாக்கிக்கிறதுனால தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாங்க. எனி டைம் வெளி விஷயங்களில் போயிட்டு வெளி சாதனங்களை யூஸ் பண்ணிவிட்டு, இல்லைன்னா சேவையின், ஏன்னா